மகாராஜாவுடைய அரண்மனையில் அந்த பொக்கிஷம் இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும். அதனால் அங்கே போய் நம்ம என்ன செய்வோம், திருடப்போன்னு சொல்லிட்டு அந்த மகாராஜா, திருட்டு வயசில் ஒரு மகாராஜா நேராக கூட்டிகிட்டு போகிறார். எங்கே? அவருடைய குடோனுக்கு கூட்டிகிட்டு போகிறார். என்ன குடோனுக்கு? பொக்கிஷம் இருக்கக்கூடிய, பொருட்கள் இருக்கக்கூடிய, தங்கம், வைரம், வைடூரியம், மாணிக்கம் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்கிறாரு, கூட்டிகிட்டு போயாச்சு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். திருடத்துக்கு போகிறோம், வழி இல்லைன்னு தெரிஞ்சு. இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், வழி இல்லைன்னு ஏதாவது ஒரு வழியை முருகர் வந்து பாப்பா இப்படி உள்ள பேருன்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவான் சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை கேட்டு, எத்தனை செக்யூரிட்டி, எத்தனை போலீஸ் போட்டிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வா மகனே சொல்லி முருகர் கூட்டிகிட்டு போனால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். அதே மாதிரி குருவுடைய சத்தியவாக்கு, சத்தியவாதா சத்தியவாதா, அப்போ என்ன சொல்கிறான், சத்தியவாதா சத்தியவாதா சத்தியம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், மகாராஜா கூட போகிறான். போனோன்னே அவர் வந்து அரண்மனையில் போனோன்னே கஜானாவை திறக்கிறார். ஒரு பொட்டி, அதில் 3 மாணிக்கக்கல், பெரிய விலை உயர்ந்த மாணிக்கக்கல் 3 கல் இருக்குது. இவன் பார்க்குறான். பார்த்தோன்னே சரி, ஒன்று தனக்கு எடுத்துக்கிட்டான், இன்னொன்று மகாராஜாவுக்கு கையில் கொடுத்தான், இன்னும் ஒன்று இருக்குது. ஆளுக்கு 2 பேருக்கும் சமமாக ஒன்று எடுத்தாச்சு. அப்போ ஒன்று இருந்தால் சொல்கிறான், எப்பா இந்த ஒரு மாணிக்கக்கல் அங்கே இருக்கட்டும். அப்போ மகாராஜாக்கார், ஏன் எதுக்கு, அதையும் எடுத்து மறந்து இதை பங்கு போட முடியாது. நம்முடைய வாக்கு என்ன வாக்கு, உனக்கு பாதி எனக்கு பாதி. இப்போ 2 இடத்தா உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று முடிஞ்சு போச்சு. இது ஒன்று அந்த மகாராஜாவே இருக்கட்டும். 3 கல்லில் 2 கல் களவு பண்ணாலும் 1 கல்லுன்னு திருப்திப்படுவான். அதனால் இருக்குன்னு சொல்லிட்டு மூடிட்டார். மகாராஜா பரவாயில்லையா, இவங்க திருட்டு தொழிலும் ஒரு தர்மத்தோடு செய்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷம். சரிப்பா போன்னு சொல்லிட்டு அவர் கஜானா மூடிட்டு இவன் வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு தெரியாமல் இவர் என்ன செய்கிறாரு, அவன் வீட்டு இருக்கக்கூடிய இடத்த அறிந்துட்டு மறுநாள் காலம்பரை அரண்மனைக்கு வராரு. இந்த இறைவனோட அருள் நம்ம பூவை கொடுத்தாலோ, இல்லைன்னா பஞ்சாமரத்தை கொடுத்தாலோ, இல்லைன்னா இளநீ கொடுத்தாலோ, மன தூய்மை, மன தூய்மை, அதை தான் இறைவன் பார்க்குறான். அதனால தான் உள்ளம் பெரும் கோயில்னு சொன்னாங்க. ஊனோடும் பாளையம் வல்லப்பிரானுக்கு வாய்கோவர் வாசல், தெல்ல தெளிந்தவருக்கு ஜீவன் சிவலிங்கம் சொன்னோன்னா மறுநாள் காலம்பர அரசபை கூடுது, மந்திரி சபை கூடான்னு மகாராஜா சபை கூடுது. மகாராஜா கட்டில் நேற்று நமது அரண்மனையில் கஜானாவில் திருட்டு பேருக்கு ஒன்றை மந்திரி நிதியமைச்சர் சொல்கிறார். சாமி மகாராஜா அப்படி ஒன்றும் இல்லையே, நாங்கள் இப்போ தான் மந்திரி சபை கூட்டணும், அங்கே யாருமே அந்த வார்த்தையை சொல்லலையே. இல்லை திருட்டு பேருக்கு. சரி சரி மகாராஜா நீங்கள் சொல்லியாச்சுன்னு எனக்கு ஒற்றன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால், அப்படியே நான் போய் பார்த்துருவேன்னு அந்த மகாராஜாட்ட உத்தரவு வாங்கிட்டு நிதி அமைச்சர் போகிறார். எங்கள் கஜானாவுக்கு போகிறாரு. அங்கே போய் திறந்து பார்க்குறாரு. மாணிக்கம் இருந்த பொட்டியை ஒரு மாணிக்கம் இருக்குது, 2 மாணிக்கம் காணல. இவன் என்ன நினச்சாரு, சரி அந்த ஒன்று எடுத்து அவர் செய்துட்டார், மடியில் முடித்து வச்சுக்கிட்டார். நேராக மகாராஜாட்ட போனார். மகாராஜா நீங்கள் சொன்னது சரி, நமது ஒற்றர்கள் சரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க, நல்ல உளவாளியாலாம் இருக்காங்க. அதனால் பொட்டியை திறந்து பார்த்தா 3 மாணிக்கக்கல்லையும் காணுங்கிறான். மகாராஜா பார்க்குறாரு. அப்படியா, சரி. ஒற்றனை கூப்பிட்டார். பாப்பா இந்த இடத்துல இவன் இருப்பான், நேற்று இங்கே திருடிட்டு போன திருடன் அங்கே இருக்கிறான், அவனை தூக்கிட்டு வாங்கினோன்னா அவனுமே அவன் கைக்கெல்லாம் காலெலாம் கிடம் பொண்டாட்டி சொல்லலாம். அன்றைக்கே சொன்னேன் கேட்டியா, 7 நாட்டு சனி பிடிச்சிட்டா போ உன்னோட போட்டு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பி வைக்கிறேன். அவன் நேராக மகாராஜாட்ட வரான், கை கட்டிங்கிறான். மகாராஜா வணக்கம். என்னப்பா நீ நேற்றுக்கு எங்கப்பா போனேன்? மகாராஜா உங்கள் கஜானால தான் திருடனேன், என் கூட இன்னொரு திருடன் உண்டு. சரி அந்த மாணிக்க பொட்டியில் எத்தனை மாணிக்கங்கள் இருந்து? 3 மாணிக்கங்கள் இருந்து. 1 நான் எடுத்தேன், என் கூட வந்து அந்த பக்கா திருடனுக்கு 1 கொடுத்தேன், 1 மகாராஜாக்கே இருக்கட்டும் சொல்லி வச்சுட்டு நான் போயிட்டேன் அண்ணார். சொன்ன உடனே மகாராஜா திரும்பி கேட்குறாரு, எப்பா நேற்றுக்கு நான் கூட மாற்று வேடத்தில் வந்த பக்கா திருடன் அடியன் தான், நானிடமுள்ள மாணிக்கக்கல்லை இதோ நானும் வைக்கன்னு சொல்லிட்டு 2 கல்லை வச்சாச்சு. அடுத்து நிதியமைச்சர் பார்க்குறாரு. நிதியமைச்சரை உன் கையில் உள்ள மாணிக்கத்தை கல்லை இங்கே வைங்கன்னு. அவர் கோவம் வந்துட்டு, என்ன மகாராஜா நாங்கள் 3 தலைமுறையாட்டு உங்களுக்கு நாங்கள் மந்திரியாக இருக்கிறோம், பணிவிடை செய்துட்ருக்கோம், என்ன போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களே, எனக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அண்ணார். உடனே அவர் சொல்லார், எப்பா அது 3 கல்லையும் அவனை தான் திருடிருப்பான், எந்த திருடனா அது 2 எடுத்துகிட்டு 1 வச்சுட்டு போவானா, இருக்கிறதையும் கொள்ளடிச்சிட்டு போக முடியும், அவன் எப்படி 1 வைப்பான், அவன் ஆட்டையை போட்டுட்டு கண்கட்டி சித்தெல்லாம் இவங்கள்ட்ட உண்டு, உங்களை ஏமாற்றிட்டான், உங்கள்கிட்ட 2 கணிச்சிட்டு 1 அவன் தூக்கிட்டு போயிருப்பான். அதெல்லாம் சொல்கிறார். மந்திரி 1 வேஷ்டியை அவுத்து நான் வந்து பரிசோதனை செய்வேன், உன் வீட்டு உன் உடமையுள்ள இடத்துலையும் நான் வந்து சோதனைக்கு இப்போ உத்தரவிடுவேன், நீ எடுத்த மாணிக்கக்கல்ல ஒழுங்காக வைக்கிறியா வைக்கலையான்னு கேட்டார். அவன் என்ன செய்தான், அதுக்கு மேலே போய் பேச முடியல. போய் ஓரளவு தானே பேச முடியும், போய் கொஞ்ச நாள் நிற்கும், உன்னை வாழ வைக்கும். ஆனால் அது என்ன செய்யும், வாழ வைத்து உன்னை என்ன செய்யும், கொல்லும். ஆனால் உண்மை உன்னை சோதிக்கும், ஆனால் உன்னை பின்னாடி என்ன செய்யும், வாழ வைக்கும். சொன்ன உடனே மகாராஜா பார்க்குறாரு. மகாராஜா
மன்னிச்சுடுங்க, அல்ப புத்தியில் ஆசை புத்தியில் அந்த ஒரு மாணிக்கலை நான் எடுத்துட்டேன், மன்னிச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி கலைக்கிறார். ஒன்றா காவலாளி கூப்பிட்டாருங்க, வாருங்க சொன்னவன் தான். நிதி அமைச்சரை தூக்கி ஜெயிலில் போடுங்கிறாங்க. போட்டாச்சு. போட்டோன்னா அடுத்த மந்திரி சபை கொடுத்து ஒரு முக்கியமான அறிவிப்பு நான் அறிவிக்கின்றேன்கிறார். யார்? மகாராஜா. திருடன்னு நிற்கிறார் அந்த இடத்துல, பக்கா திருடன் நிற்கிறான். அந்தால அரச சபையில் சொல்கிறார், இன்று முதல் நமது அரச சபையில் நிதி அமைச்சராக இந்த பக்கா திருடனை நியமிக்கிறேன். என்னது? இந்த பக்கா திருடனை நியமிக்கிறேங்கிறார். அப்போ சத்தியம் வத என்ற ஒரு சொல் மந்திரத்தை அவன் என்னது தீர்க்க தரிசனமாக பிடித்தான். ஒரே வார்த்தை, நீ கிளம்ப வேண்டியா? ஆமாம். நீ என்ன தொழில் பார்க்குற? ஆமாம். எப்படி? தவறு செய்து சகஜம், மன்னிக்கு தான் பெருசு. மன்னிக்க மனசு பெருசு வேணும். அது ஆண்டவன் சோதனை பண்ணுவான். எனக்கு என்ன சோதனையில் தான் நான் இந்த இடத்துல வந்துருக்கிறேன். முருகன் லேசுப்பட்டவன் இல்லை, கிருஷ்ணரோட பயங்கரமான ஆள். எப்படி? ஆகையால் சோதனை வரும், அந்த வேதனை தருவான். அந்த வேதனையில் என்ன இருப்பார்? வேலவன் இருப்பான்.